நண்பர்களே, ஒரு இளவரசன் தன் கிரீடத்தையே தூக்கி எறிந்தான். காரணம் என்ன தெரியுமா? நண்பர்களே, இன்று நாம் ராமாயணத்தின் மிக அழகான ஒரு பகுதியை பற்றி பேசலாம். இது ஒரு வாக்குறுதியை பற்றிய கதை. நம்ம ராமர் ஒரு இளவரசர். அவர் அயோத்தி நாட்டின் அடுத்த ராஜாவாக வேண்டியவர். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ராமரின் தந்தை தசரத மன்னன் பல வருடங்களுக்கு முன்பு கைகேயி அம்மாவுக்கு 2 வரங்கள் கொடுத்திருந்தார். அப்போது அதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் ராமர் ராஜா ஆகும் நேரத்தில் கைகேயி அந்த வரங்களை கேட்டார். என் மகன் பரதன் ராஜா ஆக வேண்டும், ராமரை 14 வருடம் காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றார். இதை கேட்டவுடன் ராமர் என்ன செய்தார் தெரியுமா? கோபப்படவில்லை, அழவில்லை. சரி அம்மா, அப்பா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அப்பா, நான் காட்டுக்கு போறேன், உங்கள் வார்த்தை காக்கப்படட்டும் என்றார். சீதை மாதா என்ன சொன்னார்? எங்கே நீங்க போறீங்களோ அங்கே நானும் வருவேன். லக்ஷ்மணன் என்ன சொன்னார்? அண்ணா, நீங்க எங்க போனாலும் நானும் உங்களோட வருவேன். இதுதான் அன்பு, இதுதான் அர்ப்பணிப்பு. ராமர் ராஜ்யத்தை விட்டு விலகினார். ஆனால் அவர் மனசுல என்ன இருந்தது? ராமர் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், நான் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், அப்பாவின் வார்த்தையை காக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்ளலாம்? வாக்குறுதி கொடுத்தால் காக்க வேண்டும். கஷ்டம் வந்தாலும் தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. உண்மையான தலைமை என்பது அதிகாரத்தில் இல்லை, நல்ல குணத்தில் தான் இருக்கிறது. ராமர் நமக்கு என்ன சொல்கிறார்? வசதியை விட உண்மையை தேர்ந்தெடு, பதவியை விட கடமையை தேர்ந்தெடு. இதுதான் ராமாயணத்தின் அழகு, இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படை. நம்மளும் ராமரை போல வாழ முயற்சி செய்யலாம், அவர் காட்டிய வழியில் நடக்கலாம். அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே, இந்த பயணத்தில் உங்கள் தொடர்ந்த ஆதரவுக்கு நன்றி. தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மன அமைதி மற்றும் ஆனந்தம் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைத்திட வாழ்த்துகிறேன். நன்றி. Please like, share and subscribe to this video. Thank you. Welcome to my channel Tamil Belief Stories. Thank you.